குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூப்பர் பொசிஷன் தியரம் அது ரிலேட்டடான என்னது ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோஸ்ல என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா நோட் வோல்டேஜ் மெத்தட்ஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் அண்ட் சூப்பர் பொசிஷன் தியரம் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தோம். ஓகேவா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, வாட் இஸ் சூப்பர் பொசிஷன் தியரம்? சூப்பர் பொசிஷன் தியரம்னா நான் என்னப்பா சொன்னேன்? ஒரு மின்சுற்றில் இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட சோர்ஸ்கள் செயல்படும் போது ஏதாவது ஒரு மின்தடையில் செல்லும் மின்னோட்டத்தின் அளவானது ஒவ்வொரு சோர்ஸும் தனித்தனியாக செயல்படும் போது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மின்சுற்றுல 2 3 சோர்சஸ், ஒன்னுக்கு மேற்பட்ட சோர்சஸ், 2 அல்லது மேற்பட்ட சோர்ஸ்கள் செயல்படும் போது ஒரு மின்தடைன்னா என்னப்பா? ரெசிஸ்டன்ஸ். அந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட். ஓகேவா? அந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் ஆனது ஒவ்வொரு சோர்ஸும் அப்படின்னா ஒவ்வொரு இப்போ 2 3 சோர்ஸ், 2 வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த வோல்டேஜ் சோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும்போது அது வழியா எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது அதை நம்ம ஃபர்ஸ்ட் டிட்டர்மைன் பண்ணிக்கணும். அடுத்து இன்னொரு வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா சம்ல, அந்த வோல்டேஜ் சோர்ஸ் வழியா எவ்வளோ கரண்ட் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா ஃப்ளோ ஆகுதுன்றதை நம்ம டிட்டர்மைன் பண்ணிக்கணும். இப்போ லாஸ்டா என்ன பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு சோர்ஸும் தனித்தனியாக செயல்படும் போது அந்த மின்தடையின் வழியாக செல்லும் மின்னோட்டங்களின் குறியியல் கூட்டுத்தொகைக்கு சமமாக இருக்கும். அப்படின்னா என்ன பார்த்தோம்? 2 வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு வோல்டேஜ் சோர்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வேல்யூ டிட்டர்மைன் பண்ணணும். அது எப்படி டிட்டர்மைன் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்ப்பா? மெஷ் கரண்ட் அனலைசிஸ் மெத்தட் மூலமா ஒரு மேட்ரிக்ஸ் ஃப்ரேம் பண்ணி அதுலேருந்து I1 I2 வேல்யூலாம் கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? அதே மாதிரி தான் இன்னொரு வோல்டேஜ் சோர்ஸ் வழியா என்னது அந்த ரெசிஸ்டன்ஸ், இன்னொரு வோல்டேஜ் சோர்ஸ் கொடுக்கும்போது அந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா எவ்வளோ கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுதுன்றதையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இப்போ தனித்தனியா இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் வோல்டேஜ் சோர்ஸ் வழியா ஃப்ளோ ஆகுற கரண்ட் வந்து I1. செகண்ட் வோல்டேஜ் சோர்ஸ் கொடுக்கும்போது அந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை வந்து I2ன்னு நம்ம வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ லாஸ்டா நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா I1 plus I2. இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்றோம்? கூட்டும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சது? அதோட குறியியல் கூட்டுத்தொகை தான் என்னது? அந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வேல்யூ. ஓகேவா? இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. சூப்பர் பொசிஷன் தியரம் மூலமா நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? அந்த சர்க்யூட் வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வேல்யூ என்னன்றதை நம்ம டிட்டர்மைன் பண்றோம். ஓகேவாப்பா? இங்கே உனக்கு சம்ல வந்து 2.20ல டிட்டர்மைன் தி வோல்டேஜ் அக்ராஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அது தப்பு. கரண்ட் அக்ராஸ் அதை மாத்திக்கோங்க கொஞ்சம். ஓகேவா? டிட்டர்மைன் தி கரண்ட் அக்ராஸ் தி 4 ஓம் ரெசிஸ்டர். ஓகேவாப்பா? இப்போ நம்ம சம்முக்குள்ள போலாம். ப்ராப்ளம் நம்பர் 2.20 நல்லா கவனிங்க. ஓகே, அது என்ன கேட்டிருக்காங்க? டிட்டர்மைன் தி கரண்ட் அக்ராஸ் தி 4 ஓம் ரெசிஸ்டர்ஸ் பை யூசிங் சூப்பர் பொசிஷன் தியரம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? திஸ் இஸ் தி என்னது சர்க்யூட் டயராம். இந்த சர்க்யூட் டயராம்ல இது வந்து என்னது 2 ஓம், இது 3 ஓம், இது 4 ஓம், இது 2 ஓம், இது வந்து இது 10 வோல்ட், இது வந்து என்னது 5 ஆம்பியர். ஓகேவாப்பா? இப்போ நம்ம சொல்யூஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இப்போ இங்க எத்தனை வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க? 2 வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னது 10 வோல்ட் ஒன்னும் 5 ஆம்பியர் இந்த ரெண்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ சொல்யூஷன் ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் 1 என்னப்பா? உங்களுக்கு நல்லா தெரியும். வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் ஃபாலோடு பை சூப்பர் பொசிஷன் தியரம்? ஃபர்ஸ்ட் ரூல் என்னப்பா? முதலில் ஒரே ஒரு சோர்ஸ் மட்டும் மின்சுற்றில் செயல்படுவதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதான் ஃபர்ஸ்ட் என்னது ரூல். ரூல் நம்பர் 1 இஸ் இப்போ 2 வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. 10 வோல்ட் ஒன்று இருக்கு, 5 ஆம்பியர்ன்ற கரண்ட் சோர்ஸும் ஒன்று இருக்கு. ஓகேவா? நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரூல் படி ஒரு வோல்டேஜ் சோர்ஸ், ஏதாவது ஒரு சோர்ஸ் மட்டும் செயல்படுவதாக வைத்துக்கொள்ள வேண்டும். அப்போ மற்ற சோர்ஸ்கள் எல்லாவற்றும் எப்படி எழுதிக்கணும்? மற்ற சோர்ஸ் இப்போ நம்ம ஏதாவது ஒரு சோர்ஸ், இப்போ வோல்டேஜ் சோர்ஸ் எடுத்துட்டோம்னா கரண்ட் சோர்ஸை என்ன பண்ணணும்? இப்போ கரண்ட் சோர்ஸை நான் வச்சுக்கிறேன், கணக்கில் வச்சுக்கிறேன் அப்படின்னா வோல்டேஜ் சோர்ஸை என்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். அது 2வது ரூல். ஓகே, 2வது ரூல் என்ன சொன்னோம்? மற்ற சோர்ஸ்கள் எல்லாவற்றையும் வோல்டேஜ் சோர்ஸாக இருந்தால் அதன் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸால் ஷார்ட் சர்க்யூட் செய்யப்பட வேண்டும். ஓகே, அதே கரண்ட் சோர்ஸாக இருந்தால் ஓப்பன் சர்க்யூட் செய்யப்பட வேண்டும். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்டெப் 1ல எந்த சோர்ஸ் எடுத்துக்கிறோம்? 10 வோல்ட் பேட்டரி ஆக்டிங் அலோன். அப்போ இந்த வோல்டேஜ் சோர்ஸை மட்டும் நான் வச்சுக்கிறேன். அப்போ இங்கே இருக்க கரண்ட் சோர்ஸ் என்ன பண்ணிடணும்? நான் ஓப்பன் சர்க்யூட் பண்ணிடணும். புரியுதா? வோல்டேஜ் சோர்ஸா இருந்துச்சு அப்படின்னா அதை நான் வோல்டேஜ் சோர்ஸ், இந்த கரண்ட் சோர்ஸை வச்சு வோல்டேஜ் சோர்ஸ் என்ன பண்ணிக்கலாம்? நீங்க ஷார்ட் சர்க்யூட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க வோல்டேஜ் சோர்ஸை வச்சுக்கிறேன், அப்போ கரண்ட் சோர்ஸ் என்ன ஆயிடும்? ஆட்டோமேட்டிக்கா அது ஓப்பன் சர்க்யூட்டா மாறிடும். ஓகேவா? அப்போ இங்க எழுதிக்கோங்க 10 வோல்ட் பேட்டரி ஆக்டிங் அலோன். நவ் த கரண்ட் சோர்ஸ் இஸ் ஓப்பன் சர்க்யூட்டட். ஓகேவா? அதை நான் ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த 2 பாயிண்ட் புரியுதாப்பா? அதான் ஓப்பன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சால்விங் தி நெட்வொர்க் பை மெஷ் கரண்ட் அனலைசிஸ். மெஷ் கரண்ட் மெத்தட் மூலமா இந்த நெட்வொர்க்கை நான் என்ன பண்ணணும்? இப்போ சால்வ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த மெஷ் கரண்ட் மெத்தட்னா உங்களுக்கு தெரியும். என்ன சொல்லியிருக்கோம் லாஸ்ட் டைம்? அந்த மேட்ரிக்ஸ் ஃப்ரேம் என்னப்பா? R11, R12, R21, R22 into I1, I2 is equal to
V1 V2 ஓகேவா? இப்ப R11னா என்ன அப்டின்னா, ஃபர்ஸ்ட் லூப்பில் உள்ள மொத்த மின்தடையின் மதிப்பு. ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் லூப். இது வந்து என்னப்பா? செகண்ட் லூப். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் லூப்பில் உள்ள மொத்த மின்தடையின் மின்தடைனா என்ன? ரெசிஸ்டன்ஸ் அப்டின்னு அர்த்தம் இங்கிலீஷ்ல. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் லூப்ல உள்ள என்ன ரெசிஸ்டன்ஸ் வேல்யூலாம் இருக்கு? 2 ஓம், 4 ஓம். ஓகேவா? இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கு. அப்ப இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவையும் ஆட் பண்ணிக்கணும். ஓகே. R11 கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்து R12 அப்டின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் லூப்புக்கும், செகண்ட் லூப்புக்கும் இடையில உள்ள ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. இடையில என்ன ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கு இங்க? 4 ஓம். ஓகேவா? அப்ப இந்த 4 ஓம்ன்றது காமன் லூப் ரெசிஸ்டன்ஸ். ஃபர்ஸ்ட் லூப்புக்கும், செகண்ட் லூப்புக்கும் காமன். அதனால இந்த காமன் லூப் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவ நம்ம என்ன குறிக்கும்? நெகட்டிவ்ல குறிப்போம். அதான் -4. ஓகேவாப்பா? அடுத்து R21 அப்படின்னா செகண்ட் லூப்புக்கும், ஃபர்ஸ்ட் லூப்புக்கும் உள்ளது 4 ஓம். அது வந்து காமன் லூப்பா இருக்கனால நான் என்ன பண்றேன்? மைனஸ் போட்டுக்கிறேன். ஓகேவா? அடுத்து என்னது? R22. R22னா என்னது? செகண்ட் லூப்பில் உள்ள மொத்த மின்தடையின் மதிப்பு. இப்ப செகண்ட் லூப்ல என்னென்ன மின்தடைலாம் இருக்கு? 4 ஓம், 2 ஓம், 2 ஓம். ஓகேவா? அப்ப என்ன பண்ணோம்? 4 ஓம் + 8 + வந்து 2 ஓம். இது வந்து 8 ஓம். என்னப்பா? ஸோ என்ன போட்டீங்க? இதெல்லாம் போட்டாச்சு. அடுத்து I1, I2 மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஈக்குவல் டூ ஃபர்ஸ்ட் லூப்பில் உள்ள என்னது? வோல்டேஜ் ஒன் வேல்யூ. ஃபர்ஸ்ட் லூப்ல என்னப்பா வோல்டேஜ் வேல்யூ குடுத்துருக்காங்க உங்களுக்கு? என்னது? 10 வோல்ட். ஃபர்ஸ்ட் லூப்ல என்ன வோல்டேஜ் குடுத்துருக்காங்க அங்க உங்களுக்கு? 10 வோல்ட். ஸோ 10 போட்டாச்சு. ஓகேவா? செகண்ட் லூப்ல ஏதாவது சோர்ஸ் இருக்கா இங்க உங்களுக்கு? இல்ல. ஸோ இங்க எதுவுமே கிடையாது அப்படின்றனால அதுக்கு நான் என்ன பண்றேன்? வி கேன் சப்ஸ்டிட்யூட் தி வேல்யூஸ் ஃபார் 0. ஓகேவா? இப்ப இது எல்லாத்தையும் கூட்டிக்கோங்க. 2 + 4 is 6. ஓகேவா? அடுத்து -4, அடுத்து -4, அடுத்து 8 + 2 + 4 வந்து கூட்டுனா 14. I1, I2 = 10, 0. இந்த ஈக்குவேஷன்ஸ்ல இந்த வேல்யூக்கு பேர் என்னப்பா? டெல்டா தான் எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஸோ டெல்டா வந்து என்னது? 6 - 4 -4 14. ஓகே. இப்போ இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 6 × 14 -4 × -4 இதெல்லாம் உங்களுக்கு மேட்ரிக்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து மேக்ஸ்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவாப்பா? ஓகே. இப்போ டைரக்ட் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா நீங்க வந்து மேக்ஸ்ல படிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஓகே. ஸோ 6 × 14 -4 × -4 ஈக்குவல் டு என்னப்பா வரும்? 68. நீங்க வந்து கால்குலேட்டர்ல போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். ஓகே. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு? டெல்டா வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அதோட டிட்டர்மினேஷன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். டிட்டர்மினேஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு நம்ம ஸ்கூல்ல சொல்லிக் குடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்து வந்து டெல்டா 1. டெல்டா 1 எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதான டெல்டா. இந்த டெல்டால உள்ள இந்த ஃபர்ஸ்ட் காலம ரிமூவ் பண்ணிட்டு, அதுக்கு பதிலா என்ன பண்ணணும்? இந்த வோல்டேஜ் சோர்ஸ் வேல்யூவ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ வோல்டேஜ் சோர்ஸ் வேல்யூ என்ன பாருங்க? 10, 0 அடுத்து -4, 14. இப்போ ரெண்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 10 × 14 -0 × -4 will be equal to என்னது? 140. டெல்டா 2 அப்படின்னா என்ன அர்த்தம்? செகண்ட் காலம்க்கு பதிலா அந்த வோல்டேஜ் சோர்ஸ சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்ப 6 - 4 10 0. ஸோ எல்லாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா ஃபைனலி we can get the answer என்னதுப்பா? 6 × 0 -4 into 10 will be equal to 40. ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு? டெல்டா கண்டுபிடிச்சாச்சு. டெல்டா 1 கண்டுபிடிச்சிட்டோம். டெல்டா 2 கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? I1. ஓகேவாப்பா? I1க்கு என்ன ஃபார்முலா? டெல்டா 1 டிவைடட் பை டெல்டா. இதான் ஃபார்முலா. உனக்கு டெல்டா 1 தெரியும், டெல்டா வேல்யூ தெரியும். ஸோ இத இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. டெல்டா 1 வேல்யூ என்னப்பா இங்க வந்திருக்கு? 140. அத இங்க எழுதியாச்சு. டெல்டா வேல்யூ என்னப்பா வந்திருக்கீங்க? 68. ஸோ அதை இங்க எழுதியாச்சு. ஸோ என்ன வேல்யூ கிடைக்கும் இங்க? 2.06 ஆம்பியர். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம்? I2. I2க்கு என்னப்பா ஃபார்முலா? டெல்டா 2 டிவைடட் பை டெல்டா. ஸோ டெல்டா 2 ஓட வேல்யூ என்னப்பா இருக்கு? 40 டிவைடட் பை டெல்டாவோட வேல்யூ வந்து என்னது? 68. ஸோ நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா ஃபைனலி we can get the answer for 0.59 ஆம்பியர். இதெல்லாம் நீங்க கால்குலேட்டர்ல போட்டு செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ நம்ம கரண்ட் கண்டுபிடிச்சிருக்கனால கரண்டோட யூனிட்டை இங்க நான் எழுதியிருக்கேன். ஓகேவாப்பா? 0.59 ஆம்பியர். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம்? கரண்ட் த்ரூ தி 4 ஓம் ரெசிஸ்டர். ஸோ இந்த 4 ஓம் ரெசிஸ்டர்ஸ் வழியா என்னென்ன கரண்ட்லாம் ஃப்ளோ ஆகுதுப்பா? I1ம் ஃப்ளோ ஆகுது, I2வும் ஃப்ளோ ஆகுது. ஆனா எனக்கு இந்த 4 ஓம் ரெசிஸ்டர்ஸ் வழியா மட்டும் ஃப்ளோ ஆகுற கரண்ட் தேவை அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம்? இந்த I1ன்ற கரண்ட்ல இருந்து இந்த I2ன்ற கரண்ட்டை சப்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிரும்? இந்த 4 ஓம் ரெசிஸ்டர்ஸ் வழியா ஃப்ளோ ஆகுற கரண்ட் வேல்யூ கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் லூப்பில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வேல்யூ மைனஸ் செகண்ட் லூப்பில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் லூப்ல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வேல்யூ எவ்வளோப்பா? 2.06 மைனஸ் I2 வேல்யூ எவ்வளோப்பா? 0.59. ஸோ என்ன கிடைக்குது உங்களுக்கு ஆன்சர்? 1.47 ஆம்பியர். ஓகேவா? இப்போ என்ன கண்டுபிடிச்சோம்? இப்போ நல்லா கண்டுபிடிச்சோம். ஸ்டெப் 1. ஸ்டெப் 1ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? வோல்டேஜ் சோர்ஸை மட்டும்
மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த சர்க்யூட் ஆப்பரேட் ஆகுற மாரி கரண்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ வோல்டேஜ் சோர்ஸ் மட்டும் இது பண்ணுச்சு அப்படின்னா, கரண்ட் சோர்ஸ என்ன பண்ணிடணும் நம்ம ஓப்பன் சர்க்யூட் பண்ணிடணும். ஸோ இந்த லூப்புக்கு நான் என்ன பண்றேன், ஒரு மெஷ் ஈக்குவேஷன்ஸ் ஃப்ரேம் பண்றேன். மேட்ரிக்ஸ் ஃப்ரேம் பண்ணிட்டு, அதுலேருந்து டெல்டா வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். அடுத்து டெல்டா 1, அடுத்து டெல்டா 2 வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். அதுலேருந்து கரண்ட் வேல்யூ I1 அண்ட் I2. I1க்கு என்ன ஃபார்முலாப்பா? delta 1 divided by delta. I2க்கு என்ன ஃபார்முலாப்பா? delta 2 divided by delta. அதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சலாம் நம்ம? current through the 4 ohm resistors value calculate பண்ணலாம். ஏன்னா 4 ohm resistors value calculate பண்ணோம் அப்படின்னா அது வழியா என்னென்ன கரண்ட்லாம் ஃப்ளோ ஆகுதுப்பா? I1ன்ற கரண்ட்டும் ஃப்ளோ ஆகுது, I2ன்ற கரண்ட்டும் ஃப்ளோ ஆகுது. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணணும்? 4 ohm resistors வழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டு கரண்ட்டையும் சப்ராக்ட் பண்ணுறேன், கழிக்கிறேன். ஓகேவா? ஸோ I1 minus I2 போட்டா எனக்கு என்ன கிடைக்குது? 2.06 minus 0.59 equal to என்னப்பா கிடைக்குது? 1.47 ampere. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 2. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? 10 வோல்ட் பேட்டரி சோர்ஸை வச்சுட்டு இந்த இதை ஓப்பன் சர்க்யூட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? கரண்ட் சோர்ஸ் மட்டும் வச்சு இந்த சர்க்யூட்டை நான் ஆப்ரேட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ 5 ampere கரண்ட் சோர்ஸ் இஸ் ஆக்டிங் அலோன். இந்த சர்க்யூட்டில் கரண்ட் சோர்ஸ் மட்டும் வச்சு நான் ஆப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸோ வோல்டேஜ் சோர்ஸ் என்ன பண்ணிடலாம் நம்ம? ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும். இதான் ரூல் நம்பர் 2. ஓகேவா? சூப்பர் பொசிஷன் தியரம்ல 2 சோர்ஸ் இருக்கு. அதில் ஒரு சோர்ஸை மட்டும் வச்சு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண சர்க்யூட்டை ஆப்ரேட் பண்ணணும். அது எந்த சோர்ஸை வச்சு ஆப்ரேட் பண்ணுது? வோல்டேஜ் சோர்ஸை வச்சு நீ ஆப்ரேட் பண்ணனா கரண்ட் சோர்ஸை ஓப்பன் சர்க்யூட் பண்ணிடணும். இல்லை கரண்ட் சோர்ஸை வச்சு நீ ஆப்ரேட் பண்ண அப்படின்னா என்ன பண்ணணும்? வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் சர்க்யூட் பண்ணிடணும். ஓகேவா? ஷார்ட் சர்க்யூட்னா இப்படி ஷார்ட் பண்ணி விடுறது தான் ஷார்ட் சர்க்யூட். ஓகேவா? இப்போ இங்கே 10 வோல்ட்டுக்கு பதிலா நான் என்ன பண்ணிட்டேன்? இங்கே அப்படி ஷார்ட் பண்ணிட்டேன். மற்றபடி சர்க்யூட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது? சேம் தான். ஓகேவாப்பா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இங்க வந்து நல்லா பாருங்க. ப்ரீவியஸ் சர்க்யூட்ஸ்ல இந்த உங்களுக்கு இதை நான் ஷார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த 2 ohm and 4 ohm is are connected in parallel கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ parallel ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்ததுதான். ரெசிஸ்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் parallel மீன்ஸ் வாட்ஸ் த எக்ஸ்பிரஷன்? R1 into R2 ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும்? மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை R1 plus R2 ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நம்ம என்ன பண்ணிக்கணும்? கூட்டிக்கணும். இதான் வந்து ரூல் நம்பர். ரொம்ப நம்ம முன்னாடி கிளாஸ்ல பார்த்தோம். the connections of resistance circuits அப்படின்னு பார்த்தோம் இல்லையாப்பா? ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரிஸா கனெக்ட் பண்ணா ரெண்டு ரெசிஸ்டன்ஸையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கூட்டிக்கலாம். அதே ரெசிஸ்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் parallel மீன்ஸ் என்ன பண்ணிக்கணும்? ரெண்டு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதுல டிவைடட் பை ரெண்டு ரெசிஸ்டன்ஸோட கூட்டுத்தொகை. ஓகேவாப்பா? அதான் இங்க பண்ணிருக்காங்க. 2 ohm and 4 ohms are in parallel means என்ன பண்றாங்க? 2 ohm and 4 ohm parallelனா 2 into 4 divided by 2 plus 4. அதான் R1 into R2 divided by R1 plus R2. 2 into 4 is 8. 2 plus 4 is 6. So என்ன வருது இங்க? 8 by divided by 6 ohm. அப்புறம் சர்க்யூட்ல உள்ள மாதிரி என்ன பண்றாங்க? இந்த 8 ohm and 2 ohm கனெக்ட் பண்ணிருக்காங்க. 5 ampere current source அப்படியே இங்க இருக்கு. ஓகேவாப்பா? 8 ampere 2 ohm and 5 ampere current source அப்படியே போட்டாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா 4 ohm ரெசிஸ்டன்ஸ் வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வேல்யூ தான் கால்குலேட் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கரண்ட் த்ரூ தி 8 ohm ரெசிஸ்டன்ஸ். 8 ohm ரெசிஸ்டன்ஸ் வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 8 ohm ரெசிஸ்டன்ஸ் வழியா என்னப்பா கரண்ட் ஃப்ளோ ஆகுது? 5 ampere கரண்ட். ஸோ 5 ampere இன்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூஸ் எல்லாம் இது பண்ணும். ஸோ 5 ampere கரண்ட் சோர்ஸ்க்கு ஆப்போசிட்டா என்ன ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கு? 2 ampere. ஸோ அதால மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 5 into 2 divided by total sum of all the resistance value. Total sum of all the resistance என்னென்ன resistance value இருக்கு? 2, 8 by 6 ohm and 8 ohm. ஸோ அது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிக்கிறேன்? இங்க மல்டிப்ளை கூட்டிக்கிறேன். ஸோ 8 ohm ரெசிஸ்டன்ஸ் வழியா என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது? 5 ampere கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அதுக்கு ஆப்போசிட்ல உள்ள ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. டிவைடட் பை டோட்டல் வேல்யூ ஆஃப் ஆல் த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. ஸோ என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கு? 2 plus 8 plus 8 divided by 6. இதை நீங்க கால்குலேட்டர்ல போட்டீங்க அப்படின்னா ஃபைனலி we can get the answer is 0.88 ampere. ஓகேவாப்பா? நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா கரண்ட் த்ரூ தி 4 ohm ரெசிஸ்டர். இப்போ எனக்கு 4 ohm ரெசிஸ்டர்ஸ் வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் மட்டும்தான் எனக்கு சம்ல கேட்டிருக்காங்க அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கணும்? ஃபர்ஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த ஆம்பியர் 8 ohm ரெசிஸ்டன்ஸ் வழியா ஃப்ளோ ஆகுற கரண்ட் வேல்யூ இன்ட்டு அது என்ன இருக்கும்? 2 divided by 2 plus 4. இங்க செஞ்சது தான் இங்க என்ன பண்றேன்? 8 ampere 8 ohm ரெசிஸ்டன்ஸ் வழியா என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த கரண்ட் வேல்யூ இன்ட்டு இதுக்கு ஆப்போசிட்ல உள்ள ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ டிவைடட் பை இந்த எல்லாத்தையும் சம் பண்ணது. ஓகேவா? ஸோ 2 plus 4. ஸோ சப்ஸ்டிட் பண்ணீங்க என்ன ஆன்சர் கிடைக்குப்பா? 0.29 ampere. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? இந்த வோல்டேஜ் சோர்ஸ் மட்டும் வச்சு என்ன கரண்ட் வேல்யூ வருது நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம்.
ஓகேவா? அதே மாரி கரண்ட் சோர்ஸ் மட்டும் வச்சு என்ன கரண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. என்னது 0.29 ஆம்பியர். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ணேன், டோட்டல் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ தி 4 ஓம் ரெசிஸ்டர்ஸ். இந்த 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணணும், 2 கரண்ட் ஃப்ளோ ஆகுது. I1ம் ஃப்ளோ ஆகுது, I2வும் ஃப்ளோ ஆகுது. அப்போ வோல்டேஜ் மட்டும் வச்சு தனியா நான் கண்டுபிடிச்சுட்டேன். அடுத்து கரண்ட் சோர்ஸ் மட்டும் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கரண்ட் வேல்யூ நான் கண்டுபிடிச்சுட்டேன். இது 2ஓட குறியல் கூட்டுத்தொகை தான் என்னது, அந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட். இப்ப நம்ம சம்ல என்ன ரெசிஸ்டன்ஸ் குடுத்துருக்காங்க? 4 ஓம். அப்ப அந்த 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய டோட்டல் கரண்ட் வேல்யூ எவ்வளவு அப்படின்னா, I1 பிளஸ் I2. ஸோ I1 ஓட வேல்யூ வந்து என்னப்பா? 1.47 பிளஸ் I2 ஓட வேல்யூ என்னப்பா? 0.29. ஸோ ஃபைனலி we can get the answer is 1.76 ஆம்பியர். ஓகேவா? இப்ப நல்லா புரியுதா? இன்னொரு தடவை சொல்றேன், நல்லா கவனிங்க. Determine the current across the 4 ohm resistors by using superposition theorem அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு வோல்டேஜ் சோர்ஸ், ஒரு கரண்ட் சோர்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸ் வீடியோஸில் 2 வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்து நம்ம சம் பார்த்தோம். இந்த சம் எப்படி, இந்த கான்செப்ட் எப்படின்னா, ஒரு வோல்டேஜ் சோர்ஸ், ஒரு கரண்ட் சோர்ஸ் கொடுத்து இந்த சர்க்யூட் வந்து எப்படி ஆப்ரேட் ஆகுது, அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, அந்த சர்க்யூட்டோடைய ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வேல்யூ எப்படி இருக்குன்றத நம்ம இப்போ இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம், அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகேவாப்பா? இப்போ ஸ்டெப் நம்பர் 1ல நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, பேட்டரி சோர்ஸ் மட்டும் வச்சு அதில் வழியாக என்னது ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வேல்யூ பார்க்குறாங்க. ஸோ 10 வோல்ட் பேட்டரி அது மட்டும் ஆக்ட் ஆச்சு, செயல்படுற மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, கரண்ட் சோர்ஸை நான் என்ன பண்ணிடுறேன், ஓப்பன் சர்க்யூட் பண்ணிடுறேன். அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், சால்விங் தி நெட்வொர்க் பை மெஷ் கரண்ட் அனலைசிஸ். மெஷ் கரண்ட் அனலைசிஸ் மெத்தட் மூலமாக நான் என்ன பண்ணுறேன், இந்த சர்க்யூட்டை சால்வ் பண்ணுறேன். மெஷ் கரண்ட் மெத்தடுக்கு என்னப்பா ஃபார்முலா, R11, R12, R21, R22 தான் ஃபார்முலா. ஸோ இன்ட்டு I1, I2 வில் பி ஈக்குவல் டு V1, V2. ஸோ இதில் இருந்து சப்ஸ்டியூட் பண்ண R11 என்ன, ஃபர்ஸ்ட் லூப்பில் உள்ள மொத்த மின்தடையின் மதிப்பு. R12 என்ன, ஃபர்ஸ்ட் லூப்புக்கும் செகண்ட் லூப்புக்கும் இடையில உள்ள மின்தடையின் மதிப்பு. R21 செகண்ட் லூப்புக்கும் ஃபர்ஸ்ட் லூப்புக்கும் இடையில உள்ள மின்தடையின் மதிப்பு. R22 என்ன, செகண்ட் லூப்பில் உள்ள மொத்த மின்தடையின் மதிப்பு. ஓகேவா? ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இங்கே கொடுத்துருக்க ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எல்லாமே இல்லை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு எனக்கு டெல்டா இன்ட் I இஸ் ஈக்குவல் டு Vன்ற ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். அதில் டெல்டானா என்னன்னு நீங்கள் எழுதிடுவீங்க. அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், ஃபர்ஸ்ட் டிட்டர்மினேஷன் ஆஃப் டெல்டா வேல்யூ. அதுலேருந்து del1 ஃபர்ஸ்ட் காலமை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறோம், இந்த வோல்டேஜ் சோர்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். டெல்டா 2 அப்படின்னா செகண்ட் காலமை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறோம், இந்த வோல்டேஜ் சோர்ஸை ரிமூவ் எழுதிக்கிறோம். அப்போ I1க்கு ஃபார்முலா என்னப்பா, டெல்டா 1 டிவைடட் பை டெல்டா. I2க்கு ஃபார்முலா என்னப்பா, டெல்டா 2 divided by delta. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் I1, I2 வேல்யூ கிடச்சிரும். அப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், இப்போ கரண்ட் த்ரூ தி 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சலாம். ஏன்னா 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியா I1ன்ற கரண்ட்டும் ஃப்ளோ ஆகுது, I2ன்ற கரண்ட்டும் ஃப்ளோ ஆகுது. ஸோ 2 கரண்ட்டையும் நான் மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடச்சிரும், அந்த 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வேல்யூ மட்டும் கிடச்சிரும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆன்சர், 1.47 ஆம்பியர். ஸ்டெப் நம்பர் 2ல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 5 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் மட்டும் வச்சு நான் இந்த சர்க்யூட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணேன். அப்போ 5 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா வோல்டேஜ் சோர்ஸ் என்ன மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும். இந்த இதில் சர்க்யூட்டில் 2 ஓம் அண்ட் 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ஆர் கண்டென்ட் இன் parallel. உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு 2 ரெசிஸ்டன்ஸ் ஆர் கண்டென்ட் இன் parallel மீன்ஸ் வாட் இஸ் த எக்ஸ்பிரஷன் பா, 2 ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ மல்டிப்ளை பண்ணி டிவைட் பை 2 ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ நம்ம என்ன பண்ண போகிறோம், கூட்டணும். ஸோ அதான் இங்கே பண்ணியிருக்கேன். 2 into 4 divided by 2 plus 4 equal to 8/6 ஓம். அல்ல 8 ஓம், இது 2 ஓம், இது வந்து என்னப்பா 5 ஆம்பியர். ஸோ ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 8 ஓம் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகே, என்னோட சிம்பிளிஃபிகேஷன்ஸ்க்காக ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ தி 8 ஓம் ரெசிஸ்டர்ஸ். இது வழியாக என்ன கரண்ட் இப்போ ஃப்ளோ ஆகுது, 5 ஆம்பியர் கரண்ட். இதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள ரெசிஸ்டன்ஸால் மல்டிப்ளை பண்ணிக்கணும், டிவைட் பை டோட்டல் வேல்யூ ஆஃப் தி என்னது ஆல் த ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ 2 + 8 + 8/6 ஈக்குவல் டு 0.88 ஆம்பியர். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வேல்யூ. அப்போ இந்த 8 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இது இன்ட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ டிவைட் பை இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, எல்லா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 + 4 will be equal to 0.29 ஆம்பியர். அப்போ டோட்டல் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ தி 4 ஓம் ரெசிஸ்டர்ஸ் என்ன பவரிங்க, I1 + I2. தனித்தனியாக கண்டுபிடிச்ச 2 ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வேல்யூவை நான் என்ன பண்ணிக்கிறோம், 2 வோல்டேஜ் சோர்ஸ், 2 சோர்ஸ் இருக்கு இல்லையா, 2 சோர்ஸ் வழியாக தனித்தனியாக நான் கரண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த 2 கரண்ட் வேல்யூ கூட்டினேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிரும், டோட்டல் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ தி 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கிடைச்சிரும். அதான் I1 + I2 அப்படின்னு அர்த்தம். ஓகேவாப்பா? ஸோ இந்த சம்மை நல்லா கோ த்ரூ பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. நல்லா நோட்டில் சால்வ் பண்ணி பாருங்க. கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சு பாருங்க. ஓகேவாப்பா? இப்போ நெக்ஸ்ட் சம் போலாமா?
நெக்ஸ்ட் என்ன சம் அப்படின்னா ப்ராப்ளம் நம்பர் 2.21 ஃபைண்ட் தி மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் தி கரண்ட் இன் தி 3 ஓம் ரெசிஸ்டர். ஓகேவா, நான் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த 3 ஓம் ரெசிஸ்டர்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வேல்யூ எவ்வளவு அண்ட் அந்த கரண்ட்டோட டைரக்ஷன் என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகேவாப்பா, இப்போ நான் என்ன பண்ணியிருக்காங்க இங்கே வந்து சூப்பர் பொசிஷன் தியரம் தான் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். பட் இங்கே நம்ம என்ன பண்ணோம், லாஸ்ட் கிளாஸில் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் ஒரு கரண்ட் சோர்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த இதில் என்னப்பா கொடுத்துருக்காங்க, ஒரு 2 வோல்டேஜ் சோர்ஸஸ் கொடுத்துருக்காங்க. 2 சோர்ஸ் இருக்கு, ரெண்டுமே என்ன மாதிரியான சோர்ஸஸ், வோல்டேஜ் சோர்ஸஸ். ஓகேவா, அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த வோல்டேஜ் சோர்ஸ் மட்டும் வச்சு இந்த சர்க்யூட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் இந்த வோல்டேஜ் சோர்ஸ் மட்டும் வச்சு இந்த சர்க்யூட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவாப்பா, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா 24 வோல்ட் பேட்டரி அலோன், அது மட்டும் செயல்படுற பேட்டரி ஆக்டிங் அலோன். அப்போ இந்த பேட்டரி வந்து என்னவாயிடும், ஷார்ட் சர்க்யூட் ஆயிடும். ஏன்னா வோல்டேஜ் சோர்ஸா இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணணும், அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸால் ஷார்ட் சர்க்யூட் செய்யப்பட வேண்டும். ஓகேவா, ஸோ இங்கே 24 வோல்ட் 2 ஓம் 6 ஓம் அண்ட் 3 ஓம் இது வந்து I2 நான் என்ன பண்ணிட்டேன், ஷார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் எப்பயும் போலதான் பை யூசிங் மெஷ் கரண்ட் அனலைசிஸ் மெத்தட் மூலமா R11 R12 R21 R22 into I1 I2 equal to V1 V2. ஓகேவாப்பா, இப்போ மெஷ் கரண்ட் அனலைசிஸ் மெத்தட்ல R11 ஃபர்ஸ்ட் லூப்பில் உள்ள எல்லா மின்தடையும் அப்போ 2 + 3. அடுத்து சொன்னது R12 ஃபர்ஸ்ட் லூப்புக்கும் செகண்ட் லூப்புக்கும் இடையில உள்ள மின்தடை, ஸோ -3. அண்ட் R21 அப்படின்னா செகண்ட் லூப்புக்கும் ஃபர்ஸ்ட் லூப்புக்கு இடையில உள்ள மின்தடை அப்போ -3. R22 அப்படின்னா R22 செகண்ட் லூப்பில் உள்ள மொத்த மின்தடை மதிப்பு, ஸோ 6 + 3 into I1 I2 is equal to ஃபர்ஸ்ட் லூப்பில் உள்ள வோல்டேஜ் வேல்யூ. ஃபர்ஸ்ட் லூப்ல ஏதாவது வோல்டேஜ் வேல்யூ இருக்கா, இருக்கு, என்னப்பா 24 வோல்ட். ஸோ அதை நான் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இன்னொன்று இந்த லூப்போட டைரக்ஷன் பாருங்க, நம்ம கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் எப்பவுமே என்ன பண்ணியிருப்போம், கரண்ட்டை அசியூம் பண்ணியிருப்போம். ஓகேவா, ஸோ இந்த டைரக்ஷன் ஆரோ மார்க் எப்படிப்பா போகுது, இப்படி போகுது. ஸோ மைனஸ்ல இருந்து பிளஸை நோக்கி போறனால நான் +24 போட்டிருக்கேன். ஓகேவா, இப்போ புரியுதா, நல்லா புரியுதா, அது ஏன் அங்கே +24 வந்ததுன்றது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போ I2 செகண்ட் லூப்ல உள்ள வோல்டேஜ் சோர்ஸ், செகண்ட் லூப்ல ஏதாவது வோல்டேஜ் சோர்ஸ் இருக்காப்பா, இல்லை, ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மட்டும்தான் இருக்கு. ஸோ இல்லைன்னா அதுக்கு பதிலா என்ன பண்ணிக்கலாம், நம்ம 0 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இது எல்லாத்தையும் கூட்டுங்க, 2 + 3 is 5 -3 -3 9. ஸோ இந்த இதுக்கு பேர் தான் என்னப்பா, டெல்டா. அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம், டிட்டர்மினேஷன் ஆஃப் டெல்டா கண்டுபிடிச்சலாம். ஸோ டிட்டர்மினேஷன் ஆஃப் டெல்டா எப்படிப்பா கண்டுபிடிக்கணும், அதோட கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 5 × 9 minus of -3 into -3 will be equal to என்னப்பா 36. அதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சலாம், டெல்டா 1 வேல்யூ டிட்டர்மைன் பண்ணலாம். டெல்டா 1 என்ன, இந்த ஃபர்ஸ்ட் காலமை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலா என்ன பண்ணிக்கலாம், அந்த வோல்டேஜ் சோர்ஸை சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ 24 0 -3 9. ஸோ சப்ஸ்டிட் பண்ணால் என்ன கிடைக்குது, ஃபைனலி we can get the answer is 216. நெக்ஸ்ட் என்ன பண்றோம், டெல்டா 2 என்ன பண்றோம், இந்த செகண்ட் காலமுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன், இந்த வோல்டேஜ் சோர்ஸை சப்ஸ்டிட் பண்றேன். ஸோ செகண்ட் காலம் எடுத்துட்டு டெல்டாவினுடைய செகண்ட் காலம், புரியுதா, ஸோ டெல்டாவினுடைய செகண்ட் காலம் எடுத்துட்டு அதில் பதிலாக அந்த வோல்டேஜ் சோர்ஸை நான் சப்ஸ்டிட் பண்றேன். ஸோ என்ன ஆன்சர் கிடைக்குப்பா, 72. கிராஸ் மல்டிப்ளை பண்ணா கிடைக்கும். இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், I1 and I2 வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். I1 ஓட வேல்யூக்கு ஃபார்முலா என்னப்பா, டெல்டா 1 டிவைடட் பை டெல்டா. ஸோ டெல்டா 1 ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க, 216 டிவைடட் பை டெல்டாவோட வேல்யூ இஸ் 36. So answer is another 6 amps. அடுத்து I2 என்னது, டெல்டா 2 டிவைடட் பை டெல்டா. ஸோ டெல்டா 2 ஓட வேல்யூ வந்து என்னப்பா 72 டிவைடட் பை டெல்டாவோட வேல்யூ இஸ் என்னது 36. ஸோ ஆன்சர் இஸ் என்னது 2 ஆம்பியர். ஸோ கரண்ட் த்ரூ தி 3 ஓம் ரெசிஸ்டர் வேல்யூ கேட்டிருந்தாங்க அப்படின்னா 3 ஓம் ரெசிஸ்டர்ஸ் வேல்யூ ஆனது ஃபர்ஸ்ட் லூப்புக்கும் செகண்ட் லூப்புக்கும் நடுவில் உள்ள ரெசிஸ்டன்ஸ். அப்போ ரெண்டு லூப்போட கரண்ட்டும் இந்த 3 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகுது. அப்போ நான் என்ன பண்ணேன், இந்த 3 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் மட்டும் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு கரண்ட் வேல்யூயும் சப்ராக்ட் பண்ணும். ஸோ I1 minus I2 சப்ஸ்டிட் பண்ணது 6 minus 2 is equal to 4 ampere. ஓகேவாப்பா, கரண்டோட வேல்யூ வந்து பாசிட்டிவ்ல வந்துச்சு அப்படின்னா அது என்ன டைரக்ஷன், டவுன்வர்ட்ஸ் டைரக்ஷன்ஸ். ஓகேவாப்பா, நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் நம்பர் 2. ஸ்டெப் நம்பர் 2ல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த 24 வோல்ட் சோர்ஸை மட்டும் வச்சு நான் பண்ணேன். இப்போ ஸ்டெப் நம்பர் 2ல அந்த 36 வோல்ட்டை வச்சு மட்டும் நான் கரண்ட்டை வந்து இந்த சர்க்யூட்டை வந்து செயல்படுத்த போகிறேன். அப்போ என்ன பண்ண, இந்த 24 வோல்ட்டை ஷார்ட் பண்ணிடணும். அதான் ஸ்டெப் நம்பர் 2ல போட்டிருக்காங்க. ஓகே, 24 வோல்ட்டை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், ஷார்ட் பண்ணிட்டேன். ஸோ 2 ஓம் 6 ஓம் அண்ட் 3 ஓம் ரெண்டு லூப் வழியே ஃப்ளோ ஆகுது. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், பை அப்ளையிங் மெஷ் கரண்ட் அனலைசிஸ் மூலமாக R11 R12 R21 R22 இந்த வேல்யூ நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன்.
சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது? இந்த ஃபர்ஸ்ட் லூப்ல உள்ள மொத்த மின்தடை மதிப்பு 2 + 3. அதே மாரி 1, 2க்கு இடையில உள்ள ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து காமன் லூப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ -3. R21 அதே தான். ஸோ -3. R22 அப்படின்னா இது வழியா என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் வேல்யூலாம் இருக்கு? 3 + 6 = 9. I1, I2 is equal to ஃபர்ஸ்ட் லூப்பில் உள்ள வோல்டேஜ். ஸோ V1 வேல்யூ ஏதாவது இருக்காப்பா ஃபர்ஸ்ட் லூப்ல? இல்ல. ஸோ அதனால என்ன பண்ணிட்டேன்? 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். செகண்ட் லூப்ல ஏதாவது வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கா? இருக்கு. எவ்வளவு? 36 வோல்ட். இந்த கரண்டோட டைரக்ஷன் எப்படிப்பா இருக்கு? இப்படி இருக்கு ஆரோ மார்க். அப்ப என்ன வருது? பிளஸ்ல இருந்து மைனஸ்க்கு போகுது. ஸோ பிளஸ்ல இருந்து மைனஸ் போச்சு அப்படின்னா லாஸ்டா என்னவா ரீச் ஆகுது? மைனஸ் பாயிண்ட்டை ரீச் ஆகுது. ஓகே, அதனால நான் என்ன பண்றேன்? -36 போடுறேன். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் கூட்டு. 2 + 3 is 5. -3 -3 9. I1 I2 is equal to 0 -36. ஓகேவாப்பா? ஸோ டெல்டா வேல்யூ இஸ் ஈக்குவல் டு என்ன வருது? இந்த டெல்டாவோட வேல்யூ. ஓகேவா? ஸோ 5 -3 -3 9. ஓகேவா? இப்ப del1 வேல்யூ கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நீ என்ன பண்ணிக்கணும்? del1 வேல்யூ கால்குலேட் பண்றதுக்கு ம் இந்த ஃபர்ஸ்ட் காலம் பதிலா என்ன பண்ணிக்கலாம்? இந்த வோல்டேஜ் சோர்ஸை நீ சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ 0 மைனஸ் என்னது 36 -3 9. ஓகேவா? அதுலேருந்து நீ என்ன பண்ணிக்கலாம்? டெல்டா 1 வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கலாம். டெல்டா 2 வேல்யூ கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இந்த செகண்ட் காலம்க்கு பதிலா நீ என்ன பண்ணிக்கலாம்? இந்த வோல்டேஜ் சோர்ஸ் வேல்யூ நீ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ செகண்ட் காலம் ஃபுல்லா வோல்டேஜ் சோர்ஸ் வேல்யூ என்ன பண்ண? 5 -3 -3 9. ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன ஆன்சர் வருது? -180. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம்? I1 and I2 வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ I1 is equal to delta 1 divided by delta. ஸோ delta 1 ஓட வேல்யூ என்னப்பா வருது? -108 divided by delta ஓட வேல்யூ என்ன வருது? 36. I2 ஃபார்முலா என்னப்பா? delta 2 divided by delta. ஸோ delta 2 ஓட வேல்யூ என்ன வருது? -180 divided by delta ஓட வேல்யூ வந்து என்னப்பா? 36. ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும் உங்களுக்கு? -5 ஆம்பியர். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? கரண்ட் flowing through the 3 ohm resistance வழியா எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்றதை கால்குலேட் பண்ண போறோம். ஸோ கரண்ட் flowing through the 3 ohm resistance என்ன வேல்யூனா? I1 minus I2. ஸோ I1 ஓட வேல்யூ எவ்வளவுப்பா? -3 ஆம்பியர் minus of -5 will be equal to என்னது? 2 ஆம்பியர். ஸோ கரண்டோட வேல்யூ பாசிட்டிவ்ல இருந்துச்சு அப்படின்னா அதோட டைரக்ஷன் என்ன டைரக்ஷன்ப்பா? டவுன்வர்ட் டைரக்ஷன். டவுன்வர்ட் டைரக்ஷன் என்ன மீனிங்? அதோட கரண்ட் டைரக்ஷன் flowing from x ஆக்சிஸ்ல இருந்து y ஆக்சிஸ்க்கு ஃப்ளோ ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவாப்பா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா 2 வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க சம்ல. அதில் ஃபர்ஸ்ட் வோல்டேஜ் சோர்ஸ் வழியா நம்ம என்ன பண்றோம்? ஒரு சர்க்யூட்டை ஆப்ரேட் பண்ணி அது வழி இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இப்போ என்ன பண்ணுறோம்? செகண்ட் வோல்டேஜ் சோர்ஸை மட்டும் வச்சு இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சிக்க அந்த ரெண்டு கரண்ட்டையும் கூட்டினோம்னா அதுதான் என்ன அர்த்தம்? அதோட டோட்டல் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ தி 3 ஓம் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ அதான் இங்கே எழுதியிருக்காங்க. இந்த டோட்டல் கரண்ட் இந்த 3 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு I1 dash plus I2 dash. இப்போ என்ன ஆன்சர் வந்து 4 plus 2 is equal to 6 ampere. Okay, so current in the 3 ohm resistance will be equal to 6 ampere. But the direction was another downwards to x2 another y directions. Okay வாப்பா? இப்போ நம்ம கிளாஸ்ல என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா சூப்பர் பொசிஷன் தியரம்னா என்ன? அதில் என்னென்ன மாதிரியான ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க? ஃபர்ஸ்ட் சூப்பர் பொசிஷன் தியரம்னா ஒரு மின்சுற்றில் 2 அல்லது 2ற்கும் மேற்பட்ட சோர்ஸ்கள் செயல்படும் போது ஏதாவது ஒரு மின்தடையில் செல்லும் மின்னோட்டத்தின் அளவானது ஒவ்வொரு சோர்ஸும் தனித்தனியாக செயல்படுத்தும் மின்னோட்டங்களின் குறியியல் கூட்டுத்தொகைக்கு சமமாகும். ஓகேவா? அதில் ரூல் நம்பர் 1 என்ன அப்படின்னா முதலில் ஒரே ஒரு சோர்ஸ் மட்டும் மின் சுற்றில் செயல்படுவதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதான் இப்போ 2 வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா 2 வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்தாலும் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் மட்டும் வச்சு ஃபர்ஸ்ட் ஆப்ரேட் பண்ணணும். அது வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் கண்டுபிடிக்கணும். அடுத்து செகண்ட் வோல்டேஜ் சோர்ஸை மட்டும் வச்சு ஆப்ரேட் பண்ணணும். அது வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ நான் ஒரு வோல்டேஜ் சோர்ஸை வச்சிருக்கேன் அப்படின்னா இன்னொரு வோல்டேஜ் சோர்ஸை நான் என்ன பண்ணிடணும்? ஷார்ட் பண்ணிடணும். அதே இது அந்த சோர்ஸ் வந்து கரண்ட் சோர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஓப்பன் பண்ணி விட்டுறணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. வோல்டேஜ் சோர்ஸாக இருந்தால் ஷார்ட் பண்ணிடணும். கரண்ட் சோர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஓப்பன் பண்ணி விட்டுணும். ஓகேவா? இப்போ இங்கே என்ன பண்ணுங்க? ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இன்னொன்று கரண்ட் சோர்ஸ் இருக்குது. நான் வோல்டேஜ் சோர்ஸை வச்சிருந்தா என்ன பண்ணேன்? கரண்ட்டை ஓப்பன் பண்ணி விட்டேன். அதே இது கரண்ட் சோர்ஸ் வச்சு நான் ஆப்ரேட் பண்ணேன் அப்படின்னா வோல்டேஜ் சோர்ஸை என்ன பண்ணி விட்டேங்க? ஷார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் மெஷ் கரண்ட் அனாலிசிஸ் மெத்தட் மூலமாக நான் என்ன பண்ணுறேன்? ஒரு மேட்ரிக்ஸ் ஃப்ரேம் பண்ணி அந்த மேட்ரிக்ஸ்லேருந்து நான் டெல்டா வேல்யூ கால்குலேட் பண்ணுறேன். டெல்டாலேருந்து டெல்டா 1 டெல்டா 2 வேல்யூ கால்குலேட் பண்ணுறேன். அதுலேருந்து நான் என்ன பண்ணலாம்? I1 I2 வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். I1 I2 ஃபார்முலா என்னப்பா? டெல்டா 1 divided by delta. I2 ஓட வேல்யூ வந்து delta 2 divided by delta. ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா ஃபைனலி we can get the answer for அந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா பர்டிகுலர் அந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வேல்யூ கிடைச்சிடும். அடுத்து ரெண்டாவது சோர்ஸ் வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து
2வது சோர்ஸ மட்டும் வச்சு அந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வேல்யூ டிட்டர்மைன் பண்ணிருவீங்க. லாஸ்ட்டா டோட்டல் கரண்ட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, தனித்தனியா கண்டுபிடிச்சிருக்கீங்கல்ல 2 சோர்ஸும் தனித்தனியா ஆப்பரேட் ஆகும்போது என்ன கரண்ட் வேல்யூ கிடைச்சுச்சோ, அது 2யும் கூட்டுனேன் அப்படின்னா, 2 சோர்ஸும் அட் அ டைம்ல ஆக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? அந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வேல்யூ எனக்கு கிடைச்சிரும். ஓகேவாப்பா? ஸோ இது வந்து ப்ராப்ளம் நம்பர் 1. செகண்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, 2மே வோல்டேஜ் சோர்ஸா குடுத்திருந்தாங்கன்னா எப்படி? ஒண்ணு வந்து வோல்டேஜ் சோர்ஸ், இன்னொன்னு கரண்ட் சோர்ஸா குடுத்தா எப்படி சர்க்யூட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது? அதே இது 2மே என்ன வந்திருக்கு இங்க, வோல்டேஜ் சோர்ஸா குடுத்துருந்துச்சு அப்படின்னா, அப்ப அந்த சர்க்யூட் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத நம்ம இங்க பார்த்தோம். ஓகேவா? ஸோ 2 வோல்டேஜ் சோர்ஸா இருந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ மட்டும் வச்சு நான் என்ன பண்றேன், அந்த சர்க்யூட் வழியா அந்த அந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய என்னது கரண்ட் வேல்யூ கால்குலேட் பண்றேன். ஓகேவா? அதுக்கு நான் என்ன பண்றேன், பை யூசிங் மெஷ் கரண்ட் அனலைசிஸ் மெத்தட் தான். மெஷ் கரண்ட் அனலைசிஸ் மெத்தட் மூலமா என்ன பண்றேன், R11, R12, R21, R22 இன்டு I1, I2 இஸ் ஈக்குவல் டு V1, V2. R11 என்னப்பா, ஃபர்ஸ்ட் லூப்பில் உள்ள மொத்த மின்தடையின் மதிப்பு. R12 என்னப்பா, ஃபர்ஸ்ட் லூப்புக்கும் செகண்ட் லூப்புக்கும் இடையில உள்ள மொத்த மின்தடையின் மதிப்பு. R21 என்ன, செகண்ட் லூப்புக்கும் ஃபர்ஸ்ட் லூப்புக்கு இடையில உள்ள மொத்த மின்தடையின் மதிப்பு. R22 செகண்ட் லூப்பில் உள்ள மொத்த மின்தடையினுடைய மதிப்பு. ஓகேவா? ஸோ நம்ம இங்க அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்றேன், அந்த ஃபர்ஸ்ட் லூப்ல உள்ள ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த கரண்ட் த்ரூ தி 3 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணிருவோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், செகண்ட் ஸ்டெப்ல இன்னொரு பேட்டரி சோர்ஸை மட்டும் வச்சு இது பண்ண போறோம். அப்போ இன்னொரு பேட்டரி சோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது முதல்ல உள்ள பேட்டரி சோர்ஸ் என்னவாயிடுப்பா, இங்க ஷார்ட் ஆயிடும். அப்புறம் நான் என்ன பண்றேன், மெஷ் கரண்ட் அனலைசிஸ் மெத்தட் மூலமா இதை வந்து என்ன பண்றேன், சால்வ் பண்றேன். சால்வ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது, அதுலேயும் நான் டெல்டா 1 டெல்டா 2லாம் டிட்டர்மைன் பண்ணி I1 I2 வேல்யூலாம் கால்குலேட் பண்றேன். I1 I2 கால்குலேட் பண்றதுக்கு என்னப்பா ஃபார்முலா, delta 1 divided by delta. I2 வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா, delta 2 divided by delta. ஓகேவா? அப்படி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் உள்ள ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். ஸோ கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த 3 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வேல்யூ கண்டுபிடினா, கரண்ட் 3 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியாக 2 கரண்ட் ஃப்ளோ ஆகுது. I1ம் ஃப்ளோ ஆகுது, I2வும் ஃப்ளோ ஆகுது. அப்போ அந்த பர்டிகுலர் அந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ரெண்டோட கரண்ட் வேல்யூ நான் என்ன பண்ணிடுறேன், சப்ராக்ட் பண்ணிடுறேன். ஸோ I1 minus I2 is equal to minus 3 minus of minus 5 will be equal to 2 ampere. இப்போ கரண்ட்டோட வேல்யூ வந்து பாசிட்டிவ்ல வந்துச்சு அப்படின்னா அதோட டைரக்ஷன் எப்படிப்பா இருக்கும், டவுன்வர்ட் டைரக்ஷன். ஐ மீன் என்ன அர்த்தம், அது எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ஒய் ஆக்சிஸை நோக்கி போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவாப்பா? அப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம கேட்டிருக்கிறது என்ன சம்மில் அப்படின்னா, இதோட ஸ்டெப் முடிஞ்சிடக்கூடாது. டோட்டல் கரண்ட் இந்த என்னது 3 ஓம் ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் கரண்ட் இந்த 3 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம தனித்தனியாக 2 வோல்டேஜ் சோர்ஸ் வச்சு நம்ம அதோட சர்க்யூட் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த ரெண்டோட கரண்ட் வேல்யூ நம்ம என்ன பண்ணணும், ஃபைனலாக அதோடைய குறுகிய கூட்டுத்தொகைக்கு சம் தான் என்னது, அந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வேல்யூ. ஸோ 4 + 2 இதில் இருந்து ஆன்சர் ஈக்குவல் டு 6 ஆம்பியர். ஸோ கரண்ட்டோட வேல்யூ வந்து என்னப்பா, பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அதோட கரண்ட் ஃப்ளோ டைரக்ஷன் வந்து என்ன இருக்கும், ஆப்போசிட்டாக டைரக்ஷனில் இருக்கும். ஐ மீன் டவுன்வர்ட் டைரக்ஷன். ஸோ வந்து என்னது டவுன்வர்ட் டைரக்ஷன் மீன்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ஒய் ஆக்சிஸ்க்கு அது என்ன ஆகுது, டவுன்லோட் ஆகுது. ஓகேவாப்பா? ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸில் என்னென்ன பார்த்துருக்கோம், சூப்பர் பொசிஷன் தியரம் ரிலேட்டடாக 2 ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். இது நல்லா கோ த்ரூ பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பான முறையில் எனக்கு கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ.